கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, கொடுக்க முடியல. நான் சொல்லக்கூடாது, எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி தான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்துக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டும் என்ற திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த இடத்துல சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சதிச்செய்தான் மக்கள் பார்க்கிறாங்க. அவர் நாலேஜபிள் இல்லைன்றது இதுல இருந்து தெரியுது. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு போறாரு. தெளிவான விளக்கமான ஒரு பிரஸ் மீட் நாளைக்கு பண்றேன். வரலாறு வரலாறு தெரியாதவர், வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, தேவைகளை பூர்த்தி செய்ய தந்திருக்கின்றார்கள். அறகுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது. முழுமையாக ஒரு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்பை மாண்புமிகு முதல்வர் உத்தரவை பெற்று நடத்த இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே வரி பதில். இன்றைக்கு கூட நம்முடைய கொளத்தூரிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு கற்பகம்பாள் திருக்கோயில் பயிலுகின்ற கல்லூரி மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த அபத்தமான பேச்சுக்கு நான் விரிவான பதிலை சொல்லுகிறேன். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் பல கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது. அது ஒரு குட்டை, குழம்பிய குட்டையாக இருக்கின்றது. அந்த குழம்பிய குட்டைக்குள் அவரால் மீன் பிடிக்கவே முடியாது. இது ஒரு ஓடுகின்ற நதியாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் இந்த நீர்ப்பாய்ச்சலில் அனைத்தும் அடித்து செல்லப்படும். 2026ஆம் ஆண்டு தெளிந்த நீரோடையாக திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கட்டிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தற்போது பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துகிறேன். சும்மா அதான் சொல்லிட்டு நம்ம திருப்பி அதே தொகுதிகளில் வெற்றி பெறும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற, 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி, அது அவரோட கருத்து. இறுதி எஜமானர்கள் மக்கள் எங்கள் பக்கத்திலே இருக்கின்றார்கள்.